மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். எஸ்எஸ்எல்சி 10th பப்ளிக் எக்ஸாம் 2024க்கான ரிசல்ட் வர 10ஆம் தேதி மே அன்னைக்கு, அதாவது ஃப்ரைடே மார்னிங் 9:30 AM வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிலீஸ் ஆகுது. 10th மே 2024 மார்னிங் 9:30 AM. இது எப்படி நம்ம வீட்டில் இருந்தே மொபைலில் வந்து ரிசல்ட்டை பார்க்குறது அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன் ரிசல்ட்ஸ் அப்படின்னு மட்டும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி லோட் ஆகும். இதில் டிஎன் போர்டு ரிசல்ட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிசல்ட் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதே நீங்கள் 10th மே 9:30 AMக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு டெமோக்காக நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து காமிக்கும். மூணாவதாக இந்த இடத்துல எஸ்எஸ்எல்சி ஏப்ரல் 2024 ரிசல்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெப்சைட் லோட் ஆகி வரும். உள்ளுக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கேட்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களோட அந்த ஹால் டிக்கெட்டில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த நம்பர் தான். ஒருவேளை அது மறந்துருச்சுன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதின கொஷின் பேப்பர் இருந்துச்சுன்னா பாருங்கள், அதில் நீங்கள் கண்டிப்பாக எழுதியிருப்பீங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அதுவும் இல்லை அப்படின்னா உங்களோட ஸ்கூலில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேளுங்க, அவங்க உங்களுக்காக எடுத்து கொடுப்பாங்க. இப்போவே அதை வாங்கி வச்சுருங்க. டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்தளவில் நீங்கள் அந்த கரெக்டான ஃபார்மேட் போடணும். டேட் 2 டிஜிட்டில் இருக்கணும். ஸோ நீங்கள் 5th மே அன்னைக்கு பிறந்திருக்கீங்கன்னா 05/05 அப்படி தான் போடணும். ஓகேவா? இதே நீங்கள் 10ஆம் தேதி அப்படின்னா 10ன்னு அப்படியே நீங்கள் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஸ்லாஷ் போட்டுட்டு இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2009 இந்த மாதிரி நம்ம வந்து இல்லை 2008 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக என்ட்ரு பண்ணணும். ஓகேவா? ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா இந்த வருஷம் வந்து நீங்கள் தாராளமாக உங்களோட பப்ளிக் எக்ஸாம் பேப்பரை வாங்கி பார்க்கலாம். ஸ்கூல் மூலமாகவே நம்ம வந்து ஸ்கேன் காப்பி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணி நம்ம வந்து வாங்கி பார்க்கலாம். அது எப்படி பண்ணணும், எவ்வளோ பே பண்ணணும் அமௌண்ட் அப்படின்றது எல்லாத்தையுமே நமக்கு ரிசல்ட் வந்த பிறகு கவர்மெண்ட் வந்து இதே மாதிரியே ஒரு சர்க்குலர் போடுவாங்க. இப்போ இது ஒரு சர்க்குலர் இல்லையா, இதே மாதிரியே ஒரு சர்க்குலர் போட்டு சொல்லுவாங்க. நான் கண்டிப்பாக ரிசல்ட் வந்தோடனே உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில் சொல்கிறேன். அதே மாதிரி ரிசல்ட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரல அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா டீச்சர்ஸ் அவசரத்தில் திருத்துறப்ப ஒரு சில இடங்களில் தவறு வந்து ஏற்படும். ஸோ அப்படின்றப்ப நம்ம அந்த ரீவேல்யூவேஷன் வந்து அதுவுமே போட்டுக்கலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அப்புறமா ரிசல்ட் வந்த பிறகு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ.